ஹாய் எல்லோருக்குமே வணக்கம். போகிற போக்கில் வித் மீ தானுஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் நம்ம தளபதி பேசின சவால் விட்ட வீடியோ சூப்பராக போயிட்டுருக்குங்க. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கரூரன் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வட சென்னையும் திருவள்ளூரும் வர வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் அந்த சேஞ்சஸ் மாற்றி ஓவரால் அந்த டைம் டேபிளே ஃபுல்லாக மாறிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கரூர் நாமக்கல் இந்த வாரம் வராங்க. ஸோ அகைன் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஊராக சேஞ்சஸ் ஆகி ஸோ இப்போ ஒரு ஒரு வேறு ஒரு பிளான் ஒன்று கரெக்டாக வச்சுருக்காங்க. இது என்ன ரீசன் என்னன்றது எனக்குமே ஒன்றுமே புரியல. ஏன் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்க்குறப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஜஸ்ட் ஒன்று தோணுச்சு. ஒரு வேளை இதுவாக இருக்குமோ அப்படின்ட்டு. என்னென்னா போன வாரம் முப்பெரும் விழான்னு சொல்லிட்டு டிஎம்கேலேருந்து ஒரு மாநாடு நடந்துச்சு. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரூரில் தான் நடந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரொமோஷன். என்னென்னா வெளியே 1,00,000 பேரா உள்ளே 1,00,000 பேரா, எப்படி பார்த்தாலுமே அது காசு கொடுத்து கூப்பிட்டு வந்த கூட்டம் தானே. அது வெளியே 1,00,000 இருந்தானே உள்ளே 1,00,000 இருந்தானே. அதுக்கு இல்லாத ஒரு கூட்டத்துக்கு அவ்வளோ பெரிய ப்ரொமோஷன். அது எதுக்கு என்னன்னு தான் தெரில. ஸோ நாளைக்கு பாருங்கள், இது காசு கொடுக்காம கூப்பிட்டு வர கூட்டம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அங்கே தான் ஒரிஜினல் மாநாடை பார்ப்பீங்க. அங்கே தான் ஒரிஜினல் கரூரில் நடக்கிற மாநாடை பார்ப்பீங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம் வரும், அவ்வளோ மக்கள் வர போகிறாங்க. இது எல்லாமே யாருக்காகனா தி ஒன் அண்ட் ஒன்லி தளபதிக்காக மட்டும்தான் இந்த கூட்டம் வரப்போகுது. கண்டிப்பாக பெரிய கூட்டமாக வரும். ஸோ பிளாஸ்ட் பண்ண போகிறாங்க. நான் ரொம்ப ஆவலாக ஈகராக இருக்கேன். என்ன பேச போகிறாரு, ஏது பேச போகிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு பிரச்சாரத்துலேயும் நம்ம பார்க்குறப்போ சூப்பராக இருக்குது அவர் பேசுகிற விஷயம். இன்னும் நிறையா விஷயம் பேசணும்னு எனக்கு ஒன்று தோணிகிட்டே இருக்குது. ஸோ அவர் பேசுவாருன்னு நம்புகிறேன். நாளைக்கு பார்க்கலாம். போகிற போக்கில் வித் மீ தானுஷ்.